வாழ்க வளமுடன். நலம் பகிர்வோம் பகுதிக்கு நண்பர்களை வரவேற்கிறோம். இன்றைய பகுதியில் நம்ம ஒரு அருமையான கிராமத்து சமையல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொள்ளு ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட பயன் என்னங்கிறத பார்க்கலாம். கொள்ளு ரசம் பார்த்திங்கன்னா, கொள்ளுக்கு அருமையான ஒரு பழமொழி உண்டு. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு. உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க விரும்பினா அதிகமாக உணவில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு பொருள் எதுனா கொள்ளு. இந்த கொள்ளை பார்த்திங்கன்னா, கொள்ளு ரசம், கொள்ளு பருப்பு சாம்பார், கொள்ளு சட்னி, வெறும் கொள்ளை ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கும் போது உடலில் தேங்கியிருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இந்த கொள்ளை நம்ம இன்றைக்கி கொள்ளு ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கொள்ளு ரசம் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, முதல்ல கொள்ளு ஒரு 50 கிராம் எடுத்துருக்குறோம். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். அடுத்து ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சிறிய துண்டு இஞ்சி தோல் நீக்கி வச்சுருக்கோம். மிளகாய் வத்தல் ஒரு 3 மிளகாய் வத்தல், ஒரு சிறிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 15 மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துருக்கோம். அடுத்து இந்த பொருட்கள்லாம் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து ரசம் தாளிக்க தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் தாளிப்புக்கு, பெருங்காயம், அடுத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், 2 மிளகாய் வத்தல், ஜீரகம், கடுகு, இதெல்லாம் தாளிக்க பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த அரைக்க தேவையான பொருட்கள்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சி ஜாரில் எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். கொள்ளு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகு, ஜீரகம், புளி, மிளகாய் வத்தல், தனியா, கருவேப்பிலை, கொஞ்சம் அரைக்கிறதுல கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொள்ளு, வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு 50 கிராம் கொள்ளு எடுத்துருந்தோம். நம்ம இந்த 50 கிராம் கொள்ளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணீர் சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். அடுப்பில் மண் சட்டியை பற்ற வச்சுருக்கோம். இப்போ இது சூடானோடனே தாளிப்பு போட்டு நம்ம தாளிச்சுக்க போகிறோம். வானல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிப்பு போடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து தாளிப்பிடலாம். கடுகு, ஜீரகம், அடுத்து மிளகாய் வத்தல், மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை, அடுத்து இப்போ தாளிப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற கொள்ளு ரசத்தை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சம் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம். நம்ம கொள்ளு ரசம் நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு இதில் லைட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்க நலம் பகிர்வோம் பகுதிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.